தனியா, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா சவக்க வறுத்துடணும். இது நல்லா வறுப்பட்டாச்சு. மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கணும். கடுகு தனியாலாம் பவுடர் பண்ணியாச்சு. அது கூட வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு கல் உப்பு போட்டு அரைச்சிக்கணும். வறுத்து வச்சு கருவேப்பிலையை அது கூட போட்டு நம்ம அரைச்சிக்கணும். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு போட்டுக்கணும். 20 பல்லு பூண்டு போட்டுக்கணும். கருவேப்பிலை, வரமிளகாய், வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, கடுகு, தனியா, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்மளுடைய கருவேப்பிலை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.